குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றது மாதிரி நம்ம செக் பண்ணலாம். காலையில் நிஃப்டி 50 ஸ்பாட் வந்து ஒரு -8 பாயிண்டில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து +69 பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. இது -8, அது +69. மார்க்கெட் அங்கேருந்து நல்லா தாங்க ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து நம்ம நிஃப்டி 50 பாருங்கள். இது சென்செக்ஸு. நிஃப்டி 50 செக் பண்ணால் இது பாருங்கள், இங்கே வந்து நம்மளோட இந்த பேஸு இது 23,215 தொட்டுட்டு மார்க்கெட் சல்லுன்னு போயிட்டான். எது வரையும் போனோன்னா 23,328. நான் நேற்றே சொன்னேன் 23,300 ஸ்ட்ராங்காக இருக்காது, உடைச்சிரும். ஏன்னா எக்ஸ்பைரி முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால கண்டிப்பாக அது உடைக்கும் தான். ஏன்னா அது ஸ்ட்ரென்த்தே இல்லை. நேற்று ஓஏ சார்ட்டை செக் பண்ணும் போது நியூ எக்ஸ்பைரியில் ஸோ அது ஈஸியாக உடைக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். உடச்சிட்டு 23,384 வரையும் போச்சு 10 மணிக்குள்ளே. 9:45 10 மணிக்குள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு டவுனு. எனக்கு தெரியும் இந்த சப்போர்ட்டை எடுக்கும், 23,328 எடுக்கும்னு. ஆனால் அது கொஞ்சம் கீழே வந்தது. இந்த கேண்டில் வந்து காட்டி கொடுத்துருச்சு மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்ற மாதிரி. சல்லுன்னு மறுபடியும் மேலே போயிடுச்சு. இந்த ரெசிஸ்டண்ட்டை ஹோல்டு பண்ணணுன்னு நினச்சேன். 23,400 மேலே போய் 23,430 வரையும் போயிருக்கு. இன்றைக்கி இல்லை 425 வரையும் தான் போயிருக்கான். இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு ஸ்லைட்டாக -8 பாயிண்ட்டு டவுனு தான். ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் சல்லுன்னு ஏறி போச்சு. ஏன் ஏறி போச்சுன்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் 91 இருந்தது காலையில். 91 கூட இல்லை, $90.78 டாலரில் பிரண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்து. இன்றைக்கி போன ஹைட்டு வந்து $93.46. அது அந்த $93.46 இப்போ தான் வந்தது. காலையிலலாம் போகவே இல்லை. காலையிலலாம் இந்த 91, 92க்குள்ளேயே தான் இருந்தான். இப்போ தான் இது 93.46 மணி 5 மணிக்கு மேலே தான் வந்திருக்கு. இதனால் காலையில் நமக்கு நல்ல ஒரு ரேலி. நேற்று பேங்க் செக்டர் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது இன்றைக்கி. அதனால் எல்லா ஹெவி வெயிட்ஸும் ஏறும் போது அது நிஃப்டி 50க்கு ஒரு பாசிட்டிவிட்டி தான். மேலே சல்லுன்னு ஏறி போயிட்டான். என்னடா மார்க்கெட்டு ஒரு கணிசமான அளவு போயிடுச்சே, இன்னும் செல் ஆஃப் வரலையே அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இந்த இடம் எனக்கு தோணுச்சு இறங்கிடுமோ அப்படின்னு. ஆனால் பெரிய லெவலில் இறங்கலை. மறுபடியும் மார்க்கெட் ஏறி போயிட்டு 23,427 வரையும் போயிருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிது. எத்தனை மணிக்கு? 1:15. 1:15 மார்க்கெட் ஏன் இறங்குச்சு அப்படின்னா, இன்றைக்கி யூஎஸில் வந்து சிபிஐ டேட்டா வரப்போகுது. அந்த சிபிஐ டேட்டா வந்து ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து 4.2%. ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட்டில் அது அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கப்புறம் இறங்குறான் பாருங்க ஒவ்வொருத்தரும். இந்த டேக்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் இருந்தது. நான் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது இவன் பாசிட்டிவில் இருந்தான். இப்போ வந்து 24,181. நான் பார்க்கும்போது 24,510க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு 80-60 பாயிண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவில் தாங்க இருந்து. அங்கேருந்து 251 பாயிண்ட் இப்போ டவுனு. எதனால் டவுன்னா, இந்த சிபிஐ டேட்டா பற்றிய ஒரு பயம். அது இல்லாமல் இந்த யூஎஸ் ஈரான் டென்ஷன் வந்து மார்க்கெட்டை மறுபடியும் ஏதாவது கண்டிப்பாக பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நர்வஸ்னஸ் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப்பை நம்பவே முடியாது. எஃப்ஐஎஸ் வந்து இந்த ரிஸ்கெல்லாம் குறைக்கிறதுக்கு மார்க்கெட்டில் கண்டினியூஸாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. குளோபல் மார்க்கெட் எல்லாம் இந்த யூரோப்பு, இந்த யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கோம். டேக்ஸ் எல்லாம் பாருங்கள், யூரோப் எல்லாம் இவன் பெரிய லெவலில் இறங்கியிருக்கான். சிஎஸ்சியும் இறங்கியிருக்கு, எஃப்டிஎஸ்சியும் இறங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரெஷர் தான் நமக்கு நம்ம நிஃப்டி 50ல் 1.15 ஆரம்பிச்சுது. 1.15 23,410 மார்க்கெட்டு 23,184 வரையும் வந்திருக்கு டவுனு. அதாவது இன்னையோட லோவை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். -27 பாயிண்ட்டு. அதாவது இன்றைக்கான லோவை உடச்சி மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் ஒரு பயத்தில் இருக்குது. இன்றைக்கி 6 மணிக்கு அந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் வருது. நம்ம ஈவினிங் டைம் 6 மணி, இப்போ 5:15 ஆகுது. இன்னும் ஒரு 3/4 ஹவரில் அந்த சிபிஐ டேட்டா வரப்போகுது.
இப்போவே மார்க்கெட் எல்லாம் பெரிய லெவலில் இறங்கிட்டு இருக்கு. எல்லோரோட எக்ஸ்பெக்டேஷனும் வந்து மார்க்கெட் 4.2% மேலே 4.4 வரலாம், 4.5 வரலாம் அப்படின்றாங்க. ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட்டில் கண்டினியூஸாக இந்த ஆயில் ப்ரைஸு, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் பெரிய லெவலில் இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்போ இந்த டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? அது பெரிய லெவலில் வீக் ஆகுது. அதனால தான் இப்போ நடக்கிற நாஸ்டாக் ஃபியூச்சரை பாருங்களேன், 466 பாயிண்ட்டு டவுனு, 5.25 ஆகுது. டவ் ஃபியூச்சரை பாருங்களேன், அதை பார்த்தா 500க்கு மேலே, அவன் 464 இருக்கான். ரெண்டுமே ஒரே லெவல் தான் இருக்கா? இவனும் 464, அவனும் 464, இவன் 61. ரெண்டுமே பெரிய லெவலில் இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பயம், இந்த சிபிஐ டேட்டா 6 மணிக்கு வரப்போது, அது நெகட்டிவாக தான் வரும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் இப்போ பயந்து பெரிய லெவலில் செல்லிங் ஆகிட்டுருக்கு. இதுதான் மார்க்கெட், நம்ம மார்க்கெட் இறங்கிறதுக்கும் ஒரு காரணம். 1:15லேருந்து 3:30 மணி வரையும் மார்க்கெட் இறங்கிறதுக்கு யூஎஸில் வரக்கூடிய சிபிஐ டேட்டா நெகட்டிவாக வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனால் மார்க்கெட் பெரிய லெவலில் எல்லோரும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. இதுதான் மார்க்கெட்டில் நடந்த இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இப்போது சிபிஐ டேட்டா இன்ஃப்ளேஷன் அதிகமாக வந்ததுன்னா நம்ம இந்தியனில் பேங்கிங், ஃபினான்ஷியல், ஆட்டோ, மெட்டல், வேறு என்னென்ன இருக்குது, அந்த ஹை பீட்டா, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாம் பெரிய லெவலில் ஃபியர் ஆகும். பெரிய லெவலில் ஃபியர் ஆச்சுன்னா மார்க்கெட் பெரிய லெவலில் விழும். அதனால் பயத்தில் மார்க்கெட் இறங்கி முடிஞ்சிருக்கு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா எப்படி வரும்னு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, 60% வந்து கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான் விழும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இல்லை, ஆல்ரெடி மார்க்கெட் பெரிய லெவலில் கீழே விழுந்திருக்கு யூஎஸ் மார்க்கெட்டு, அது ஒரு 40% தான், ஒரு 40% புல்லிஷாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் நம்புகிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்களா இல்லை, ரிப்போர்ட் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ட்ரேட் ஆக போகுது யூஎஸ் மார்க்கெட் 7 மணிக்கு மேலே. ஏன்னா இப்போ வந்து நம்ம கண்ணெதிரில் பார்க்குறோம், டவ் ஃபியூச்சரும் நாஸ்டாக் ஃபியூச்சரும் அபோவ் 400க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு மைனஸில். ஸோ அப்போ சிபிஐ டேட்டா அந்த 4%, 4.2க்கு மேலே வருன்ற மாதிரி தான் மார்க்கெட்டே நினைக்குது. அதனால தான் இறங்குது. ஆனால் இந்த சிபிஐ 4.0, அதாவது 4.2க்கு கீழே 4.0லாம் வந்துடுச்சுன்னா மார்க்கெட் ரெக்கையை கட்டி பறந்துடும், மேலே பறந்துடும். அப்போ நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு கேப் அப் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த டேட்டா வச்சு தான் இப்போது வேர்ல்டு மார்க்கெட்டு, நாளைக்கு நம்ம மார்க்கெட்டு, ஏஷியன் மார்க்கெட்டு எல்லாமே நடக்க போகுது. இப்போ ட்ரேட் ஆகக்கூடிய அந்த டாக்ஸு, சிஎஸ்சி, எஃப்டிஎஸ்சி, நாஸ்டாக்கு, எஸ்எம்பி, டவ்வு இதெல்லாம் 9 மணி வரையும் நடக்கும். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நைட்டு 2:30 மணி வரையும் நடக்கும். அதுக்குள்ளே அது பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணிடும் அந்த டேட்டா, சிபிஐ டேட்டா. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு 6 மணிக்கு மேலே வீடியோ ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே எனக்கு வேலை வந்துடும், அதனால் பண்ண முடியல. ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் போடலான்னு பார்த்தேன். சரி, நம்ம அதுக்கு முன்னாடியே போட்டுருவோம் அப்படின்றதுனால இந்த ஆடியோவை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் என்ன பண்ணேன்னா, நான் இந்த இடத்துல ஒரு காலை பை பண்ணேன் 10:30 மணிக்கு. இன்றைக்கி 3 கால் பண்ணேன், 3 காலுமே சக்ஸஸ். இன்றைக்கி ஒரு 3200 கிட்ட ப்ராஃபிட் பண்ணேன். அவ்வளோதான் என்னால் பண்ண முடிஞ்சுது. அது 3 ட்ரேடு தான் பண்ணேன். இன்றைக்கி தான் மார்க்கெட்டில் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் உக்காந்துருந்தேன், இல்லை எந்த ஒரு வேலையும் இல்லாமல். மார்க்கெட் இங்கெல்லாம் நான் இறங்குச்சு, இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகும்னு பார்த்தேன். சரி வேணாம், இருக்கிற ப்ராஃபிட்டை தக்க வைப்போன்னு அந்த 3200 முடிச்சிட்டேன். இன்றைக்கி 3 ட்ரேடு தான். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் 3 ட்ரேட் கொடுத்தேன், ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சுது. சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி எங்கே கொடுத்தேன்னா, இந்த கால் தான் கொடுத்தேன், 12:45 கரெக்ட். இதை டச் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இங்கே தான் மார்க்கெட் வந்து இது வந்து அப்போ அந்த நேரத்தில் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்தது. ஏன்னா ரெசிஸ்டண்ட்டாக போட்டிருக்கோம், அது சப்போர்ட்டாக மாறிடுச்சு. அங்கேருந்து பவுன்ஸ் ஆகும்னு நினச்சேன், அதே மாதிரி பவுன்ஸ் ஆச்சு. இந்த ரெசிஸ்டண்ட்டை தொடும் போது ப்ராஃபிட் புக்கிங் பண்ண சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இன்றைக்கி ஒரு 3700 இந்த ஒரு கால்லையே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் பிடிச்சாங்க சென்செக்ஸில். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்தது ஃபஸ்ட் கிளாஸாக நறுக்குன்னு முடிஞ்சுது. அவ்வளோதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். இது தான் நிஃப்டி 50ல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் 3 கால், சென்செக்ஸில் ஒரே ஒரு கால்.
ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக தான் எங்களுக்கு முடிஞ்சுது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கு நம்ம மார்க்கெட் கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்னு பார்த்தா இந்த சிபிஐ டேட்டா வச்சு தாங்க இருக்குது. இப்போ வரையும் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதை. ஃப்யூச்சர் வந்து இது பழைய டேட்டா. இப்போ நடக்கிற எஃப்டிஎஸ்சி 67 பாயிண்ட் மைனஸு, சிஎஸ்சி 55 பாயிண்ட்டு, டேக்ஸு 258 பாயிண்ட்டு, நிக்கி 1237 மைனஸு, ஹேங்சங் 1157 பாயிண்ட் மைனஸு, ஷாங்காய் 16 பாயிண்ட் மைனஸு, நம்ம என்எஸ்சி நிஃப்டி இவன் ஜஸ்ட்டு 27. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் மார்க்கெட் நாளைக்கு விழும் அப்படின்ற மாதிரி தோணுது. பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து 64. ஏன் சொல்கிறேன்னா எல்லா மார்க்கெட்டும் பாருங்களேன் பெரிய லெவலில் விழுந்திருக்கு. இந்த காஸ்பி பாருங்கள் 366, எஸ்டிஐ வந்து இவன் எஸ்டிஐலாம் இவ்வளோ விழுவானா, அவனே 64 பாயிண்ட் விழுந்திருக்கான். நம்ம ஜஸ்ட்டு ஒரு 27 மைனஸில் இருக்கோம். பிஎஸ்சி சென்செக்ஸ் 64 ப்ளஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு பொழக்க செய்வாங்களோ நம்ம மார்க்கெட்டை அப்படின்ற மாதிரி தோணுது. யூஎஸ் டாலர் $100 கிட்ட போயிருக்கு. நம்ம கோல்டு குறைஞ்சிருக்கு. என்னங்க கோல்டு பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் அப்படின்னா அங்கேயே தான் இருக்குது. 93க்கு வந்திருக்கு. அதனால தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா 90லேருந்து 93 வருது இல்லை. அதனால் பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து விலை ஏறுறதுனால நம்மளோட யூஎஸ் டாலர் ஏறுது, நம்ம கோல்டு இறங்குது, சில்வரும் இறங்குது, காப்பரும் இறங்கியிருக்கு. இந்த க்ரூட் ஆயில் 87 என்னமோ இருந்தது. இப்போ மறுபடியும் 90 வந்துட்டான். காரணம் இந்த சிபிஐ டேட்டா, இன்ஃப்ளேஷன் ஃபியரு மார்க்கெட்டை எல்லா சந்து பொந்துலையும் எல்லா செக்டரையும் அடி கொமுறுது. இவன் 494 பாயிண்ட் டவ் ஃபியூச்சர் இப்போ ட்ரேட் ஆகுறது. இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். நாஸ்டாக் வந்து 477 ட்ரேட் ஆகுது. ஸோ மார்க்கெட் ஒரு பெரிய பயத்தோடு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றது தெரில. வாங்க நம்ம வீடியோவில் பார்த்துருவோம். நம்ம விக்ஸு எவ்வளோ இருக்குது? 15.67. விக்ஸு நேற்றை விட இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நமக்கு வருது அப்படின்னா இது சென்செக்ஸு வெயிட்டட் ஆவரேஜில் 73,981 ரியல் க்ளோசிங். வெயிட்டட் ஆவரேஜில் 73,983.81. பெரிய லெவலில் இல்லை, ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் தான். ஒரு கேப் டவுன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 73,698 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதையும் உடைச்சிதுன்னா 73,471 செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு வந்து 73,211. இந்த 3 சப்போர்ட்டு போதும் நாளைக்கு சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இவன் ரொம்ப கொடூரமானவன். ஓகேங்களா? அதுக்கும் கீழே மார்க்கெட் உடையுது அப்படின்னா 72,994. இந்த 4 சப்போர்ட் நாளைக்கு மார்க்கெட்டில் இன்ட்ராடே லெவல்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை சிபிஐ அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா ஃபஸ்ட் கிளாஸாக 4.2க்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் பெரிய லெவலில் கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கேப் அப் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இது தான் 74,310. செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு இது 74,542. தேர்டு 74,754. ஃபோர்த்து 75,000. இந்த 4 ரெசிஸ்டன்ட் போதும். ஓகேங்களா? அதுக்கு மேலேயே மார்க்கெட் கேப் அப் பெரிய லெவலில் வந்தால் 75,200 மார்க்கெட் நாளைக்கு சென்செக்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே சிபிஐ டேட்டா வச்சு தான் இருக்குது. இன்றைக்கி ஓவராலாக நம்ம இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தா இதில் நிஃப்டி 50 -27, சென்செக்ஸ் மட்டும் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு, ஃபின் நிஃப்டி பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. மற்றபடி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 791 பாயிண்ட் மைனஸு, மிட் கேப் நிஃப்டி 190 பாயிண்ட் மைனஸு, பேங்க் எக்ஸ் 205, பேங்க் நிஃப்டி 94 பாயிண்ட் மைனஸு. ஓகேங்களா? இந்தியா விக்ஸ் வந்து 15.63 இருக்குது. ஸோ வெலாட்டிலிட்டி இருக்குது, பார்ப்போம். நிஃப்டி 50 வந்தால் நிஃப்டி 50ல் இன்றைக்கி ரியல் க்ளோசிங் 23,216, வெயிட்டட் ஆவரேஜில் 23,214, ஒரு 2 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. ஒரு கேப் டவுன் வருது அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் வந்தால் இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. எது? 23,131 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 23,030 தான். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அதை நான் போட்டுறேன். இதுதான் அந்த சப்போர்ட்டு. ஏன்னா எப்போவுமே
அந்த டேவோட பாட்டத்தை மார்க்கெட் சப்போர்ட் பண்ணும். 23,078 செகண்ட் சப்போர்ட்டு, தேர்டு வந்து 23,030, ஃபோர்த்து வந்து 22,980. ஓகேங்களா? இந்த 4 சப்போர்ட்டு நாளைக்கு நிஃப்டி 50க்கு இன்ட்ராடே லெவல்ஸாக ஆக்ட் ஆகும். சிபிஐ டேட்டா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக வந்தால் ஒரு கேப் அப் கிடைக்கும். கேப் அப் வந்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக 23,272 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு வந்து இது 23,352, தேர்டு வந்து இது 23,408. ஓகேங்களா? இந்த ஃபோர்த்து ஒரே நிமிஷம், ஃபோர்த்து இது, ஃபிஃப்த்து எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போதைக்கு வேணாம். ஃபோர்த்து வந்து 23,462. இந்த லெவல்ஸ் நாளைக்கு நிஃப்டி 50க்கு ரெசிஸ்டன்ட் லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் போயிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் நேற்று சொல்லியிருந்தேன். என்ன ஒன்று, கேப்பை போயிட்டு அப்படியே இறங்குன்னேன், ஆனால் அவன் அப்படியே இறங்கலை, கேப்பை போயிட்டு நல்ல மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி இறங்கிட்டான். அது எப்படின்னா, இந்த டேவோட அதாவது 8ஆம் தேதி வந்த மார்க்கெட் மாதிரியே தான் இன்றைக்கி 10ஆம் தேதி மார்க்கெட். 8ஆம் தேதி மார்க்கெட் என்ன ஆச்சு, கீழேருந்து மேலே போனான், நல்லா மேலே போயிட்டு கீழே வந்தான். 10ஆம் தேதி மார்க்கெட் என்னாச்சு, மேலே போயிட்டு நல்லா கீழே வந்திருக்கான். இதுதான் மார்க்கெட்டில். நான் இதை நேற்றே நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் கண்டிப்பாக இந்த 8ம் 9ம் சிமிலராக வர மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். 8ஆம் தேதியே தான் வந்திருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு நம்ம மார்க்கெட் என்ன ஆகுன்றது இன்னும் ஒரு ½ ஹவரில் தெரிஞ்சிடும். யூஎஸ் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதை பார்த்து. பிரெண்ட் க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இதுவும் ஒரு பீதியை கிளப்பிட்டுருக்கு. 90லேருந்து இப்போ 93ன்னு ஆகுது. ஈவன்க மார்க்கெட் பார்த்தா 477 இருக்குது ஃபியூச்சர்ஸு. 477லேருந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அது சுற்றிக்கிட்டே இருக்குது மார்க்கெட். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன் இதெல்லாம் வந்து ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. அவர் இன்றைக்கும் போட்டிருக்காருங்க, உங்கள் சப்போர்ட்டை எடுத்துருக்கு சார், நீங்கள் பேஸ் லைன் சொன்ன சப்போர்ட்டை நான் எடுத்தேன், காலையிலே எடுத்துட்டேன், ப்ராஃபிட் பண்ணிட்டேன், நீங்கள் எடுக்க வேணான்றீங்க, நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன், ப்ராஃபிட் 3ஆவது நாளும் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் நேற்றே சொல்லிட்டேன், அதால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் அந்த கிரெடிட் உங்களுக்கு தான், அதால் லாஸ் வந்தால் அந்த லாஸும் உங்களுக்கு தான். ஓகேங்களா? இதில் என்னை எங்கேயும் கோத்து விட்றாதீங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த லைன்ஸ் எல்லாம் காட்டுறேன். ஓகேங்களா? இதை பிளைண்டாக இப்போவும் சொல்கிறேன், பிளைண்டாக நினச்சி எடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை தான் ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு பட்டாசான நேரத்தில் சந்திக்க போகிறோம்.